இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் டாமினன்ஸ்னால் நமக்கு தெரியும். இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன அர்த்தம்? டாமினன்ஸ்னால் நமக்கு தெரியும். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட்னா அறக்குறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அறக்குறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்ததை கடகடன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போது டெஸ்ட் கிராஸ்னால் என்ன? டெஸ்ட் கிராஸ்னால் என்ன? டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பிளான்ட்டை கொடுத்துருவாங்க. அது டாமினன்ட் கேரக்டர்னு நமக்கு தெரியும். ஆனால் அது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டா ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டான்னு நமக்கு தெரியாது. ஹோமோசைகஸ் டாமினண்ட்னா கேபிட்டல் டபிள்யூ, ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. இதை ஃபீனோடைப்பை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரிசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ண போகிறீங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது எல்லாமே டாமினண்ட்டாக வந்துருச்சுன்னா, ஆல் ஃப்ளவர்ஸ் வயலட் தான் இங்கே டாமினண்ட் ஓவர் ஒயிட், எல்லாமே டாமினண்ட் வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட கொடுத்தது ஹோமோசைகஸ் பிளான்ட். 50-50 உங்கள்கிட்ட கொடுத்த பிளான்ட்டோட ரிசசிவ் பேரண்ட்டோட நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க. அதில் 50% வந்து டாமினன்ட், 50% ரிசசிவ் கேரக்டரோட வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கொடுத்த பிளான்ட்டு ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டாமினன்ட் பிளான்ட் ஹோமோசைகஸாக ஹெட்ரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறது தான் டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த பிளான்ட்டை ரிசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணணும். இப்போது டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா 1:1 மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் 2 லா பார்த்தோம். அந்த 2 லாவுமே பேஸ்ட் ஆன் த மோனோஹைப்ரிட் கிராசஸ். இந்த மோனோஹைப்ரிட் கிராசஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் லாவுக்கு பேர் லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் லாவுக்கு பேர் லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் டாமினன்ஸில் என்ன பார்த்தோம்? ஒரு கேரக்டரில் 2 டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் இருக்கும். அந்த டால்னா கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் இருக்கும். தனித்தனியான யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எப்போவுமே பேராக தான் இருப்பாங்க ஒரு பிளான்ட்டில். அந்த பேராக இருக்கிற ஃபேக்டர் வந்து ஒன்று இன்னொன்று டாமினேட் பண்ணும். தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஆப்போசிட், அதாவது டாமினன்ட் ரிசசிவ் இருக்கும்போது ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டரை என்ன பண்ணும்னா மாஸ்க் பண்ணிடும், மறைச்சிடும், டாமினேட் பண்ணும். ஓகே, அதே போல் F1 ஜென்ரேஷனில் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத ஒரு பேரண்டல் கேரக்டர் F2 ஜென்ரேஷனில் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இது டுவார்ஃபு, இது டால்னா F1ல் டால் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், F2ல் ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ரெண்டுமே 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது ஜீன், அதாவது ஒரு பேரண்ட்டோ இல்லை ஒரு பிளான்ட்டோ இருக்கிறாங்க அப்படின்னா அது கேமிட் ஃபார்மேஷன் அப்போது ஃபேக்டர்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு போயிடும். அதே ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக இருந்தால் ஒரே டைப் ஆஃப் கேமிட்ஸை தான் ஃபார்ம் பண்ணும். ஹெட்ரோசைகஸ் பிளான்ட்டாக இருந்தால் 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்கலாம். வென் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பீஸ் பிளான்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பட்டாணி செடி வேர் ரிப்பீட்டட் யூஸிங் த ட்ரைட்ஸ் இன் அதர் பிளான்ட்ஸ். ஸோ பீ பிளான்ட்டில் யூஸ் பண்ண அந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் நம்ம அதர் பிளான்ட்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது it was found that sometimes F1 had a phenotype that did not resemble either of the two parents and was in between the two. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பிளான்ட்டோட கேரக்டர் எக்ஸாம்பிளுக்கு டாலை வச்சுக்குவோம், ஒயரம்னா 6 மீட்டர் சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். டுவார்ஃப்னா குட்டியாக இருக்குதுன்னா 3 மீட்டர் வச்சுக்கணும்னு சொல்லலாம். இப்போ F1 ஜென்ரேஷனில் எல்லாமே 6 மீட்டராக இருக்கும். 4 மீட்டர் 4.5 மீட்டர்னு 6க்கும் 3க்கும் இடையில இருக்காது, 2க்கும் இடையில இருக்காது. அதனால தான் அது வந்து நம்ம டாமினன்ட் ரிசசிவ்னு சொன்னோம். ஏன்னா F1 பிளான்ட் வந்து ஒன்று உயரமாக தான் இருக்குது, 6 மீட்டர்னா 6 மீட்டர் வந்துடுது, 3 மீட்டருக்கும் 6 மீட்டருக்கும் இடையில இல்லை. பட் சில பிளான்ட்ஸில் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கலர் பிளான்ட்டை ஒயிட் கலர் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணால் அக்கார்டிங் டு மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் F1 ஜென்ரேஷன் ரெட் கலரில் இருக்கணும், ஆனால் பிங்க் கலரில் வந்துடும். அதாவது ரெட் கலரும் இல்லாமல் ஒயிட் கலரும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடப்பட்ட கலர், ரெட்டும் இல்லை ஒயிட்டும் இல்லை. அப்போ நீங்கள் ஒயிட்டை டாமினன்ட்டுன்னு சொல்வீங்களா ரெட்டை டாமினன்ட்டுன்னு சொல்வீங்களா? யூ கேன் நாட் சே. ஏன்னா F1ல் ரெட்டும் வரல ஒயிட்டும் வரல, ரெண்டுக்கும் இடையில வந்திருக்கு. அதனால் இதை வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிம்போம்.
டாமினன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. ரெட்டு ஒயிட்டை டாமினேட் பண்ணல, ஒயிட்டு ரெட்டை டாமினேட் பண்ணல. அதனால் இதில் ரெண்டில் எது ரிசசிவ் எது டாமினன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் கால்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேங்களா? த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் கலர் இன் த டாக் ஃப்ளவருங்கிறது ஸ்னாப் ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துக்குங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க. ஸ்னாப் ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ், இது வந்து நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சரி, இப்போ ஸ்னாப் ட்ராகன்கிறது காமன் நேம், சயின்டிஃபிக் நேம் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இன் எ கிராஸ் பிட்வீன் ட்ரூ ப்ரீடிங் ரெட் ஃப்ளவர், ட்ரூ ப்ரீடிங்னா அதில் வந்து ஜீனோடைப் கேபிட்டலாக இருந்தால் ட்ரூ ப்ரீடிங். ட்ரூ ப்ரீடிங்க்கு என்ன பண்ணுவீங்க, அந்த பிளான்ட்டை கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேட் பண்ணால் ரெட் கலர் ஃப்ளவர் உள்ள பிளான்ட்டே வந்துச்சுன்னா அது ட்ரூ ப்ரீடிங்னு அர்த்தம். அண்ட் ட்ரூ ப்ரீடிங் ஒயிட் ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு இவங்களா ஸ்மாலார் கொடுத்துருக்காங்க. யார்? சயின்டிஸ்டாக ஸ்மாலார் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்மாலர்னா சார் ஒயிட் தானே ரிசசிவ்? இல்லை, இந்த இடத்துல யார் டாமினன்ட் யார் ரிசசிவ்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஸ்மாலார் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காக இங்கே இது ரிசசிவ் இல்லை. இனிமேல் தான் நமக்கு சயின்டிஃபிக்காக யார் டாமினன்ட் ரிசசிவ்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒயிட்டுக்கு ஸ்மாலார் ரெட்டுக்கு கேப்லார் கொடுத்தாச்சு. த F1 கேப்லார் வாஸ் பிங்க் இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட், ரெண்டுக்கும் இடையில பிங்க் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. when F1 was self-pollinated, the F2 resulted in the following ratio: R 1, R 2, that is pink 2, R 1. 1:2:1 phenotype வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், R கேமிட்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, எல்லாமே R F1 ஜென்ரேஷனில் வந்துச்சு. F2நாலே F1 செல்ஃப் பாலினேட் பண்ணுறது தான். ஸோ F1 செல்ஃப் பாலினேட் பண்ணால் கேப்லார்னு வரும். அதில் 1 ரெட்டு 2 பிங்க்கு 1 ஒயிட்டு ஃபீனோடைப் சொல்கிறேன். 1 ரெட்டு கேப்லார் 2 கேப்லார் பிங்க்கு 1 ஒயிட்டு ஸ்மாலர். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபீனோடைபிக் ரேஷியோங்கிறது 1:2:1. ஃபீனோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் சிமிலராக இருக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் கொஷினில் கேட்பாங்க, நீட் கொஷினில் பார்த்துக்குங்க. ஹியர் த ஜீனோடைப்ஸ் ரேஷியோ வேர் எக்ஸாக்ட்லி ஆஸ் வி வுட் எக்ஸ்பெக்ட் இன் எனி மெண்டலியன் மோனோஹைப்ரிட் கிராஸ், பட் த phenotype ratio had changed from 3:1 dominant recessive ratio. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜீனோடைப் வந்து மெண்டல் கிராஸில் பண்ணுற மாதிரி ஜீனோடைப் சேமாக தான் வருது. பட் ஃபீனோடைப் எக்ஸ்டர்னல் கேரக்டர் வந்து 3:1 வரல, அப்படியே ஜீனோடைப் மாதிரியே 1:2:1 வந்திருக்கு. மெண்டல் சொன்ன மாதிரி வரல. ஓகேங்களா? வாட் ஹேப்பன்ட் வாஸ் த ஆர் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் ரிசசிவ் கிடையாது இல்லையா? கேபிட்டல் வந்து ஸ்மால் ஆருக்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ் பண்ணலை. அண்ட் திஸ் மேட் இட் பாசிபிள் டு டிஸ்டிங்விஷ் கேபிட்டல் ஸ்மால் ஆர் ஆஸ் பிங்க் ஃப்ரம் ரெட் அண்ட் ஒயிட். ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேபிட்டல் டி ஸ்மால் டி மெண்டலியன் கிராஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக் ரேஷியோ 3:1, அதாவது இந்த மூணும் உங்களுக்கு வந்து டாலாக இருக்கும், இந்த 1 மட்டும் டுவார்ஃபாக இருக்கும். 3:1 வந்துச்சு. பட் ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? 1 கேபிட்டல் டி 2 கேபிட்டல் டி 1 ஸ்மால் டின்னு ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துச்சு. ஜீனோடைப்னா இந்த பேர் கேபிட்டல் டி எத்தனை இருக்குது, கேபிட்டல் டி எத்தனை இருக்குது, ஸ்மால் டி எத்தனை இருக்குங்கிறது. அதே இப்போ இந்த ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ் ஸ்னாப் ட்ராகனில் கேபிட்டல் ஸ்மால் ஆர் genotypic ratio 1:2:1 as like மெண்டலோட genotypic cross. phenotypic cross ரெட் 1 பிங்க் 2 ஒயிட் 1. அப்படியே ஜீனோடைபிக் ரேஷியோவே ரிப்பீட் பண்ணிடுச்சே. மெண்டலோட 3:1 3 ரெட் 1 ஒயிட்னு வராமல் 1 ரெட் 2 பிங்க் 1 ஒயிட்னு வந்திருக்கே. இது எப்படி வந்து சாத்தியம்? அதுதான் எக்ஸப்ஷன் டு மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ்.
ஸோ அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணலை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ் இப்போ பார்த்துடலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டாமினன்ஸ்? ஒய் ஆர் சம் அல்லீல்ஸ் டாமினன்ட் அண்ட் சம் ரிசசிவ்? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இதோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ டாமினன்ஸ்னால் என்னன்னு திருப்பி பார்த்துக்குங்க. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இதோட முடிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ், ஸ்னாப் ட்ராகன், வேலை ஓவர். இப்போ டாமினன்ஸ்னால் என்ன? To tackle these questions, we must understand what a gene does. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை முடிச்சிட்டோம், ஓர கட்டியாச்சு. இப்போ டாமினன்ஸ்க்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயாச்சு. வாட் இஸ் டாமினன்ஸ் அப்படின்னு. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எவ்ரி ஜீன் ஆஸ் யூ நோ பை நவ் கண்டைன்ஸ் த இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்பிரஸ் எ பர்டிகுலர் ட்ரைட். ஒவ்வொரு ஜீனும் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ட்ரைட்னா கேரக்டர், கேபிட்டல் டீனா டால், ஸ்மால் டீனா டுவார்ஃப். ஸோ ஒரு ஜீன்னா அது என்ன பண்ணும்? ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இன் எ டிப்ளாய்டு ஆர்கானிசம், டிப்ளாய்டுனா நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n, நமக்கு 46 குரோமோசோம் இருக்குது. ஓகேங்களா? தெர் ஆர் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன். கேபிட்டல் டி ஸ்மால் டி, இந்த மாதிரி ஸ்மால் டி எப்படி இருந்தாலும் அது பேர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஸ் எ பேர் ஆஃப் அல்லீல்ஸ், பேராக தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் பேர் ஆஃப் அல்லீல்ஸாக தான் இருக்கும். நவ் தீஸ் 2 அல்லீல்ஸ் நீட் நாட் ஆல்வேஸ் பி ஐடென்டிக்கல். ஹோமோசைகஸாகவும் இருக்கலாம், ஹெட்ரோசைகஸாகவும் இருக்கலாம். கேபிட்டல் டின்னு இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டீன்றும் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே கேபிட்டல் டபிள்யூ இருக்கலாம், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கலாம். எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் இன் ஹெட்ரோசைகஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. ஸோ ஹெட்ரோசைகஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் ஆஃப் தெம் மே பி டிஃப்ரெண்ட் டியூ டு சம் சேஞ்சஸ் தட் இட் ஹேஸ் அண்டர்கான், அபவுட் விச் யூ வில் ரீட் ஃபர்தர் ஆன் அண்ட் இட் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். அதாவது ஒன்று கேபிட்டல் டீனா இன்னொன்று ஸ்மால் டி, ஏதாவது சேஞ்சஸ்க்கு போகலாம். இன்னொன்று ஒரு கேரக்டருக்கு ஒரு பேரில் இருக்கக்கூடிய ரெண்டில் ஒன்று ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும். அது வந்து நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் டீட்டெயிலாக படிப்போம். which modifies the information that particular allele contains. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அந்த கடைசி 2 லைனுக்கு திருப்பியும் நம்ம போய் பார்ப்போம், இதை முடிச்சுட்டு போவோம். Let's take an example of a gene that contains information for producing an enzyme. Now there are 2 copies of this gene. For example, capital T, small t. இப்படி எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள், அவங்க என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லாதனால நம்ம வழக்கம் போல் கேபிட்டல் டி ஸ்மால் டீயை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். த 2 அல்லீலிக் ஃபார்ம்ஸ் இதில் இருக்குது, கேபிட்டல் டி ஸ்மால் டி. லெட் அஸ் அஸ்யூம் ஆஸ் இஸ் மோர் காமன் தட் த நார்மல் அல்லீல் ப்ரொடியூசஸ் த நார்மல் என்சைம். கேபிட்டல் டி டாமினண்ட்டாக நார்மல்னு வச்சுக்குவோம். இது நார்மல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் நீடட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் எஸ். இந்த இடத்துல என்சைமை எடுத்துக்கிறாங்க. என்சைம் என்ன பண்ணும்? சப்ஸ்ட்ரேட் என்சைமோட சேர்ந்துச்சு, அதுனா ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும் இல்லையா? இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்ட்ரேட்டு வேறையாக மாறுதுன்னு அர்த்தம். சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு யார் வேணும்? என்சைம். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அல்லீல் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான என்சைமாக செயல்படுது. புரியுது? என்சைமை செக்ரீட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க அசம்ஷனில் நம்மளை யோசித்து நம்மளை வந்து கெஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஒரு கற்பனையில் வச்சுக்க சொல்கிறாங்க. என்னது? ஒரு பர்டிகுலர் நார்மல் என்சைம் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, சப்ஸ்ட்ரேட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுற அல்லீல் இங்கே யாருன்னு வச்சுக்கோங்க? கேபிட்டல் டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தியரிட்டிக்கலி the modified allele another allele, small t, could be responsible for the production of the normal or less efficient enzyme. இங்கே பாருங்க, இந்த கேபிட்டல் டி இருக்குது, இந்த ஸ்மால் டி இருக்குது. இந்த மாடிஃபைடு அல்லீல், இந்த கேபிட்டல் டி வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான என்சைமை பர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்மால் டி அப்படிங்கிறது உங்களுக்கு லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமையோ அல்லது நார்மல் என்சைமையோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
நான் ஃபங்க்ஷனல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் ஃபங்க்ஷனே ஆகாது, சப்ஸ்ட்ரேட்டை ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ணாது, இல்லைனா என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ரிசசிவாக இருக்கிறது லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம், நான் ஃபங்க்ஷனல் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் அந்த என்சைம் ஃபங்க்ஷன் ஆகாது, இல்லை என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இதெல்லாம் அசம்ஷன். இதை பேஸ் பண்ணி நீட் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன் த ஃபஸ்ட் கேஸ் த மாடிஃபைடு allele இஸ் ஈக்குவலன்ட் டு த அன்மாடிஃபைடு allele. இங்கே பாருங்கள், த நார்மல் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது, கேபிட்டல் டியும் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்மால் டி என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நார்மலாக இருக்கலாம் அல்லது லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். எஃபிஷியன்ட் தான், அந்த எஃபிஷியன்ட் எப்படி இருக்குது, லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட் கேஸ் சொல்கிறாங்க. ஈக்குவலன்ட் டு த அன்மாடிஃபைடு அல்லீல்னா அன்அஃபெக்டட் அல்லீல் மாடிஃபை ஆகலை. தட் இஸ் இட் வில் ப்ரொடியூஸ் சேம் phenotype ஆர் trait that is result in the transformation of substrate S. ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் எஸ்ஸுங்கிறது ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு என்சைமை இது ப்ரொடியூஸ் பண்ணிடுது. சச் ஈக்குவலண்ட் அல்லீல் பேர்ஸ் ஆர் வெரி காமன். அந்த மாதிரி அல்லீல் பேர்ஸ் காமனாக இருக்கும். பட் அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா கேபிட்டல் டின்றுவோம், அவ்வளோதான். வெரி காமன், டாமினன்ட் அப்படின்ட்டுருவோம், ஹோமோசைகஸ் அப்படின்ட்டுருவோம். ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. பட் இஃப் த allele produces a non-functional enzyme or no enzyme, the phenotype may be affected. The phenotype or trait will only be dependent on the functioning of the unmodified allele. இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்குது, இதில் நான் ஃபங்க்ஷனல் என்சைமோ இல்லை என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணல, இந்த ரெண்டு கேஸும் எடுத்துக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் கேஸில் இது எதுவுமே பண்ணாது. இப்போது அந்த கேரக்டர் ட்ரெயிட்டு ஒரு அல்லீல் ஃபங்க்ஷனல் அல்லீல மட்டும்தான் நம்பியிருக்கு, கேபிட்டல் டியை மட்டும்தான் நம்பியிருக்கு, அன்மாடிஃபைடு அல்லீல மட்டும்தான் நம்பிட்டுருக்கு அந்த ஃபீனோடைப். ஓகேங்களா? ஃபீனோடைப்புங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர். த அன்மாடிஃபைடு அதாவது ஃபங்க்ஷனிங் அல்லீல் which represents the original phenotype is the dominant allele and the modified allele is generally recessive allele. இங்கே என்ன சொல்கிறாங்க, இது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, இது டாமினன்ட், நான் ஃபங்க்ஷனல் recessiveனு சொல்கிறாங்க. Hence in example above the recessive trait is seen due to non-functional enzyme or no enzyme is produced. இந்த எக்ஸாம்பிள் above அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எக்ஸாம்பிள் above அப்படிங்கிறது மோனோஹைப்ரிட் கிராஸ். இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு ரெண்டுக்கு இடையில வருதுல்ல, அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல அந்த மாடிஃபைடு அல்லீல் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஸ்மால் டி வந்து நான் ஃபங்க்ஷனல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லைனா என்சைமையே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல சொன்னோம், இந்த இடத்துல திருப்பி வந்து சொல்கிறேன்னு, ஒன் ஆஃப் தம் மே பி டிஃப்ரெண்ட் டியூ டு சம் சேஞ்சஸ். இந்த இடத்துல சொல்கிறாங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது, கேபிட்டல் டியை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அடினைன், குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருக்கும் இந்த ஜீனு. இந்த ஜீனு இந்த சீக்வன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், இந்த சீக்வன்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம், அதனால் இது நான் ஃபங்க்ஷனலாக போயிடுச்சு, அல்லது அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது, இல்லை என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரத்துக்கு அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதோட சீக்வன்ஸில் சம் சேஞ்சஸ் தட் இட் ஹேஸ் அண்டர்கான் சொல்கிறாங்கல்ல, அதோட ஜெனட்டிக் சீக்வன்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கலாம். இது நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த டாபிக் இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கோடாமினன்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த டாமினன்ஸ் படித்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த டாமினன்ஸில் என்ன சொல்கிறோம், ஒரு அல்லீல் வந்து ரிசசிவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரீசன். அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபீனோடைப்புக்கான கேரக்டர் நான் ஃபங்க்ஷனல், இல்லை அது எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற அல்லீல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அல்லீல் வந்து நார்மல் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணால் ரெண்டுமே ஹோமோசைகஸ் பிளான்ட்னு சொல்லிடுவாங்க, டாமினன்ட்னு சொல்லிடுவாங்க. அதே ஒரு அல்லீல் வந்து ஃபங்க்ஷனலாக இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை அந்த அல்லீலே ஃபங்க்ஷனலாக இல்லை அப்படின்னா அது ரிசசிவ் அல்லீல்னு சொல்கிறோம். தட்ஸ் இட். சரி, இப்போது கோடாமினன்ஸ் படிக்கிறோம். இந்த இடத்துல திருப்பி நல்லா பார்த்துக்குங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இந்த பேஜோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டாமினன்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இப்போது
கோடாமினன்ஸ் படிக்கிறோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸையும் டாமினன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ கோடாமினன்ஸுங்கிறது இதுவும் எக்ஸப்ஷன் டு மெண்டலிசம், மெண்டலோட லாவுக்கு எக்ஸப்ஷன். ஓகேங்களா? சரி. டில் நவ் we were discussing crosses where F1 resembled either of the parent. ஒன்று டாலாக இருக்கும், இல்லை டுவார்ஃபாக இருக்கும். அதாவது ஒரு பேரண்ட் மாதிரி தான் இருக்க போகிறாங்க F1 ஜென்ரேஷன். சரி. ஆர் வாஸ் இன் பிட்வீன். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்ன பார்த்தோம்? ரெட் கலரும் இல்லை, ஒயிட் கலரும் இல்லை, பிங்க் கலராக இருந்தாங்க. பட் இன் த கேஸ் ஆஃப் கோடாமினன்ஸ், கோனா என்ன அர்த்தம்? சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். F1 ஜென்ரேஷன் ரிசம்பிள்ஸ் போத் பேரண்ட்ஸ் ரெண்டு கேரக்டரும் வந்துடும். ரெண்டு கேரக்டருமே ஈக்குவலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆயிரும். ஈக்குவலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆயிரும்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். அதாவது ரெட்டும் இப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கும் கோடாமினன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரெட் கலர் ஃப்ளவரை வச்சே. ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இது பெட்டல்ஸ். ஓகேங்களா? இது பிங்க் கலரில் ஃபுல்லாக பிங்க் கலர், ரெட்டும் இல்லை ஒயிட்டும் இல்லாமல் பிங்க் கலரில் இருந்துச்சு. ரெட்டும் இல்லை ஒயிட்டும் இல்லை, இன்கம்ப்ளீட். இப்போது கோடாமினன்ஸ்னால் என்ன தெரியுங்களா? இதுதான் பெட்டல்னு வச்சுக்கோங்க. இது ரெட் கலரில் இருக்கும் பெட்டல்ஸு. அதில் ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கும். ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கும். இதுதான் கோடாமினன்ஸ். பிங்க் கலரும் வந்துருச்சு, ஒயிட் கலரும் வந்துருச்சு. சாரி, ரெட் கலர் பெட்டல்ஸில் ஒயிட் கலர் பேச்சஸ் வந்துருச்சு. ஒயிட் கலரும் பெட்டலில் இருக்குது, ரெட் கலரும் இருக்குது. ரெண்டு பேரண்டல் கேரக்டரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருக்கு. ரெண்டுக்கும் இடையில இருக்க கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இதில் நாய் இருக்குல்ல, டாகு, அதிலலாம் அழகாக பார்க்கலாம். அவங்க மதர் ஒயிட் கலரு, ஃபாதர் பிளாக் கலர்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் பிறக்கிற நாய்க்குட்டியில் பிளாக் கலர் ஸ்கின்ல ஒயிட் கலர் அங்கங்கே வட்டமாக இருக்கும். கோடாமினன்ஸ் ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அது கிரே கலரில் வரல, கருப்பும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி கிரே கலரில் வரல, கருப்பாகவே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஒயிட்டாகவே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ரெண்டு கலரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் கோடாமினன்ஸ். இங்கே இன்பிட்வீன் கேரக்டர் வரல, போத் த கேரக்டர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்ட். அதுதான் கோடாமினன்ஸ். உங்களுக்கு இங்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பிளட் ரத்தத்தில் கலந்துருக்கு. ஓகே, a good example is different types of red blood cells that dominates ABO blood grouping in human being. Okay, so that determine ABO blood group in human beings. ரொம்ப அழகாக இதில் சொல்லுவாங்க பாருங்கள். ABO blood groups are controlled by the gene ஐங்கிற ஜீன் தான் ABO blood group-ஐ கண்ட்ரோல் பண்ணுது. The plasma membrane of the red blood cells has sugar polymers that produce from its surface, and the kind of sugar is controlled by the gene. Okay, the I gene has 3 alleles, IA, IB, small I. Small I தான் recessive. ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெட் பிளட் செல்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெட் பிளட் செல்ஸ் டிஸ்காய்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அதோட சர்ஃபேஸில் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சுகர் டைப் ஆஃப் சுகர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அது ஏ பிளட் குரூப்பா, அந்த டைப் ஆஃப் சுகர் பி பிளட் குரூப்பா, இல்லை சுகரே ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஓ பிளட் குரூப். ஓகேங்களா? ஓனா ஜீரோன்னு அர்த்தம். டைப்ஸ் ஆஃப் சுகரை பேஸ் பண்ணி பேர் வைக்கிறாங்க. ஏ டைப் ஆஃப் சுகரை அந்த பிளட் பிளாஸ்மா மெம்ப்ரெயின், ரெட் பிளட் செல்ஸ்னால் அனிமல் செல்ஸ் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தான் இருக்கும். அந்த மெம்ப்ரெயின் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து ஏ டைப் ஆஃப் பிளட் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுதா, சுகருங்கிறது அது ஒரு பாலிசாக்கரைடுங்க. பியா இல்லை சுகரே ப்ரொடியூஸ் பண்ணலையா, ஸ்மால் ஐ, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ IA, IB, small I. The alleles IA and IB produces a slightly different form of the sugar. ஸோ A ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் சுகர், B ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் சுகர், ஐங்கிறது ஜீன். ஓகேங்களா? ஸ்மால் ஐ டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சுகரே ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் இந்த சுகரையும் டயபெட்டிக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டயபெட்டிக் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஓ பிளட் குரூப் இருந்தால் அவங்க டயபெட்டிக்காக இருக்கவே மாட்டாங்களா? அது கிடையாது. இந்த இது வேறு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே, பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் டிப்ளாய்டு ஆர்கானிசம், ஈச் பர்சன் பொசஸ் எனி 2 of 3 I gene allele. இப்போ நல்லா கவனிங்க, 3 அல்லீல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை நீட் கொஷினில் கேட்பாங்க. பிளட் குரூப்புக்கு 3 அல்லீல்ஸ் இருக்குது. யார் IA,
ஐபி ஸ்மால் ஐ ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால தான் ஏ. இது ஒரு டைப் ஆஃப் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுது, இது நோ சுகரையே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. சுகர்னால் இது மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடியது, இதுக்கும் பிளட் சுகருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டயபெட்டிக் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது டைப் ஆஃப் பிளட் குரூப்புக்கு தான் இது சம்மந்தம் உள்ளது, அவ்வளவுதான். ஓகே. பட் ஹியூமன் பீயிங் டிப்ளாய்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஐஏ இருக்கலாம், இந்த 2 அல்லீல் இருக்கலாம். ஸ்மால் ஐ இருக்கலாம். ஓகே. ஐபி இருக்கலாம், ஐபி ஸ்மால் ஐ இருக்கலாம், அல்லது ஸ்மால் ஐ இருக்கலாம், இல்லைன்னா ஐபி இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஜீனோடைப் மொத்தம் எத்தனை எழுதியிருக்கேன்? 1 2 3 4 5 6 காம்பினேஷனில் இருக்கலாம். ஐஏ பேராக தான் இருக்கும் நமக்கு. ஐஏ இருக்கலாம், ஐஏ ஸ்மால் ஐ இருக்கலாம், ஐபி இருக்கலாம், ஐபி ஸ்மால் ஐ இருக்கலாம், ரெண்டுமே ஸ்மால் ஐ இருக்கலாம், ஒன்று ஐஏ இன்னொன்று ஐபி இருக்கலாம். இதுதான் கோடாமினன்ஸ் படிக்க போகிறோம். இவங்க பிளட் குரூப்புக்கு பேர் ஏபி பிளட் குரூப். கோடாமினன்ஸ் ரெண்டுமே செக்ரீட் பண்ணுது. ஏ சுகரும் இருக்குது, பி சுகரும் செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா, கண்டினியூ பண்ணலாம். ஐஏ அண்ட் ஐபி ஆர் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் ஸ்மால் ஐ. அப்போ இங்கே நீட் கொஷின் இருக்குது, நோட் பண்ணுங்க. சி, ஐஏ ஐபி ரெண்டுமே டாமினன்ட்டு, போத் ஆர் டாமினன்ட்ஸ். 2 டாமினன்ட் இருக்குது நம்ம பிளட்டில், 2 டாமினன்ட் இருக்கிறாங்க. ஐஏவும் டாமினன்ட் தான், ஐபியும் டாமினன்ட் தான். ஒரே ஒரு ரிசசிவ் தான், ஸ்மால் ஐ. இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்குங்க, ஒரு ஜீனுக்கு எத்தனை அல்லீல் இருக்கும்? 2 அல்லீல் தான் இருக்கும். ஆனால் ஹியூமன் பிளட் குரூப்பில் எத்தனை அல்லீல் இருக்குது? 3 அல்லீல் இருக்குது. அப்போ மல்டிபிள் அல்லீல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பிளட்டு தான். பிகாஸ் ஜென்ரலாக ஒரு கேரக்டருக்கு 2 அல்லீல் தான் இருக்கணும். பட் பிளட் குரூப்பிங்கில் 3 அல்லீல் வந்துடுது. ஐஏ ஐபி ஸ்மால் ஐன்னு 3 அல்லீல்ஸ் வந்துடுறதுனால இதுக்கு பேர் மல்டிபிள் அல்லீல்ஸ்னு சொல்லுவாங்க. கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல என்ன கொஷின் சொன்னோம்? யார் டாமினன்ட்? போத் ஐஏ ஐபி ஆர் டாமினன்ட். ஒரே ஒருத்தர் தான் ரிசசிவ், தட் இஸ் ஸ்மால் ஐ தான் ரிசசிவ். இன் அதர் வேர்ட்ஸ், ஐஏ அண்ட் ஸ்மால் ஐ ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி ஐஏ இப்போது இந்த பாருங்கள், ஐஏ ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா அது ஏ பிளட் குரூப்பாக இருக்கும், ஏ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஐபி ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா பி பிளட் குரூப் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஸ்மால் ஐ வந்து ரிசசிவ், அது எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. இதுக்கு முன்னாடி டாமினன்ஸ் படித்தோம்ல, டாமினன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் டாமினன்ஸில் ஒரு ஜீனில் 2 பேர் இருக்குன்னா இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. இங்கே ஸ்மால் ஐ வந்து ஃபங்க்ஷனே ஆகாது, எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. பிகாஸ் ஸ்மால் ஐ டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சுகர், ஸோ ஸ்மால் ஐ ரிசசிவ். அண்ட் வென் கேபிட்டல் ஐபி and small I are there, IB expresses B blood group தான் இருக்கும். Because small I does not produce anything, okay, any sugar. But when IA and IB are present together, they both express their own type of sugars. This is because of codominance. So இதான் நான் சொன்னேன், IA IB ரெண்டும் டுகெதராக இருந்துச்சுன்னா AB blood group வரும். A blood குரூப்பும் கிடையாது, B blood குரூப்பும் கிடையாது, ரெண்டுக்கு இடையில C blood குரூப்னும் வராது. AB blood group, AB ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகிடும். Since red blood cells have both A and B type of sugars, ஓகேங்களா, AB இருந்ததுன்னா IA IB அல்லீல் இருந்தால். Since there are 3 different alleles, ஒன்று IA, ரெண்டாவது IB, மூணாவது small I, 3 type of allele. There are 6 different combination of these 3 alleles that are possible, and therefore a total of 6 different genotypes of human ABO blood types are there. அப்போது இங்கே நீட் கொஷின் 3 types ஆஃப் அல்லீல்ஸ், 6 types ஆஃப் ஜீனோடைப்ஸ் ஃபார்ம் ஆகுது. எத்தனை ஃபீனோடைப் பாசிபிள்? 4 ஆன்சர் சொல்லிடுறேன், 4 ஆன்சர் சொல்லிடுறேன். அந்த 4 என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபீனோடைப்னா எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. ஸோ 3 அல்லீல்ஸ், 6 ஜீனோடைப்ஸ், 4 ஃபீனோடைப்ஸ். என்னென்ன இந்த இதில் இருக்கு பாருங்கள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 அல்லீல் இருக்கும் நம்ம பிளட் செல்ஸில். ஏன்? நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம். ஸோ நமக்கு ஐஏ இருந்ததுன்னா ஜீனோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் ஐஏ ஏ பிளட் குரூப் இருக்கும். இது ஒரு ஃபீனோடைப், ஒரு டைப். ஐபி இருந்ததுன்னா அவங்க ஏபி ஃபீனோடைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஜீனோடைப் ஐபின்னு வரும். அவங்க ஏபி பிளட் குரூப்போடு இருப்பாங்க. இது செகண்ட் டைப். சரி, கேபிட்டல் ஏ அதாவது ஐஏ ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐஏ ஸ்மால் ஐன்னு இருக்கும். அவங்களுக்கு ஏ பிளட் குரூப் ஃபஸ்ட் டைப்.
ஃபஸ்ட் டைப்னா 1ன்னு போட்டு வட்டம் போட்டுறேன், செகண்ட் டைப்னா 2ன்னு போட்டு வட்டம் போட்டுறேன். ஐபி ஐஏ இருந்தாங்கன்னா திருப்பியும் ஐஏ ஐபி தான், இதுவும் சேம் ஜீனோடைப் தாங்க, ஏபி பிளட் குரூப். ஓகேங்களா? சரி, ஐபி ஐபின்னு இருந்தால் ஐபி ஐபி ஜீனோடைப், பி பிளட் குரூப் தேர்டு டைப். எகெயின் ஐபி ஐ ஸ்மால் ஐன்னு இருந்தாங்கன்னா தேர்டு டைப் தான், பி பிளட் குரூப். ஐ ரெண்டுமே ஸ்மால் ஐ இருந்தால் ஓ பிளட் குரூப், ஃபோர்த்து ஃபீனோடைப். ஸோ ஜீனோடைப்பை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 ஜீனோடைப்ஸ். இதுவும் ஒன்று தான், ஐஏஐபி இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, அப்போது 6 ஜீனோடைப் இருக்குது, 4 ஃபீனோடைப்ஸ் இருக்குது. ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப்னு 4 டைப் ஆஃப் பிளட் குரூப் தான் இருக்கும். அல்லீல்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது, ஐஏ ஐபி ஐ. இங்கே பாருங்கள், இந்த 3 ஒரு டைப்பு, இந்த 3 ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஸோ 1 2 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ், 6 டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் ஃபீனோடைப்ஸ் இருக்கிறது தான் நம்ம பிளட் குரூப். இதில் கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஏபி பிளட் குரூப். 2 ஜீனுமே 2 அல்லீலுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு ஃபீனோடைப்பில். 2 அல்லீலும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஏவும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு, பியும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ரெட் பிளட் செல்ஸில் ஏ செக்ரீட் பண்ணுற அந்த அல்லீலும் இருக்குது, பி செக்ரீட் பண்ணுற அல்லீலும் இருக்குது. அப்போ அந்த ஆளுக்கு ஏபி பிளட் குரூப். இப்போது இதில் ஒரு விசித்திரமான விஷயம், நான் ஏ பிளட் குரூப், நான் செந்தில்நாதன் வந்து ஏ பிளட் குரூப், சத்யா எங்கள் ஒய்ஃப் வந்து பி பிளட் குரூப். ஓகேங்களா? என் பையனுக்கு போய் பிளட் குரூப் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க எல்கேஜி சேர்க்கும் போது. அவன் ஓ பிளட் குரூப். சார் நீங்கள் ஏ, அக்கா பி, தம்பி எப்படி ஓ பிளட் குரூப்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட ஜீனோடைப் ஐஏஐஓ, எங்கள் ஒய்ஃபோட ஜீனோடைப் ஐபிஐஓ. கேமிட் ஃபார்மேஷனில் ஐஏன்னு ஒரு கேமிட்குள்ளே போவோம், ஐஓ ஒரு கேமிட்குள்ளே போவோம். இவங்களுக்கு கேமிட் ஃபார்மேஷனில் ஐபி ஒரு கேமிட்குள்ளே போவோம், ஐஓ ஒரு கேமிட்குள்ளே போவோம். என் பையனுக்கு இந்த 2 கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி அவன் குழந்தையாக பிறந்துட்டான், அதனால் அவன் ஓ பிளட் குரூப்பில் இருக்கிறான். ஓகேங்களா? இப்போ புரியுதா? இப்போ நானும் ஹெட்ரோசைகோட், என் ஒய்ஃபும் ஹெட்ரோசைகோட். என் பையன் ஓ பிளட் குரூப்பு, ஆனால் அவன் ஹோமோசைகோட். ஸ்மால் ஐ இருந்தால் தானே ஹோமோசைகோட். யூனிவர்சல் டோனார், ஆதித்யா வந்து யூனிவர்சல் டோனாருங்க. ஓகே, சரி. Do you realize that the example of ABO blood grouping also provide a good example of multiple alleles? ஏன் அப்படின்னா அல்லீல்னா 2 டைப் தான் இருக்கும், பட் இங்கே ஐஏ ஐபி ஸ்மால் ஐ 3 அல்லீல் வந்துருச்சு. மோர் தென் 2 டைப்ஸ் வந்துட்டா அதுக்கு பேர் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஹென்ஸ் யூ கேன் see that there are more than 2, that is 3 alleles. 2க்கு மேலே இருக்குது, அதாவது 3 அல்லீல்ஸ் இருக்குது. கவர்னிங் த சேம் கேரக்டர்ஸ். என்ன கேரக்டர்? பிளட் குரூப் அப்படிங்கிற கேரக்டர். இங்கே சேம் கேரக்டருங்கிறது ஏ பிளட் குரூப் பி பிளட் குரூப்பை சொல்ல, காமனாக பிளட் குரூப் சொல்கிறாங்க. பிளட் குரூப் அப்படிங்கிற கேரக்டரை கவர்ன் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. சின்ஸ் இன் an individual only 2 alleles can be present, multiple alleles can be found only when population studies are made. ஸோ ஒரு பர்சன், இப்போ செந்தில்நாதன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐன்னு 2 அல்லீல் தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டடி எடுத்தால் 2 அல்லீல் தான் படிப்பீங்க. பாப்புலேஷன் ஸ்டடியில் தான் உங்களுக்கு மல்டிபிள் அல்லீல்ஸை படிக்க முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான ஹியூமன்ஸை எடுத்து பார்க்கும்போது ஐஏ ஒருத்தருக்கு இருக்கும், இன்னொருத்தருக்கு ஐபி ஸ்மால் ஐ இருக்கும். இப்போ இந்த 3 பேரையும் படிக்கும்போது தான் 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கா, இந்த ஆளுக்கு ஐஏ இருக்குது, இந்த ஆளுக்கு ஐபி இருக்குது, இன்னொன்று ஐஏ ஐபி, இவங்களுக்கு ஏபி பிளட் குரூப்னு இருக்குது. அப்போ மல்டிபிள் அல்லீல்ஸ் இருக்குது. சிலருக்கு ஓ பிளட் குரூப் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் ஸ்டடீஸில் தான் மல்டிபிள் அல்லீல்ஸை படிக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவலை எடுத்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலில் 2 அல்லீல் தான் இருப்பாங்க, 3 அல்லீல் ஒரு இண்டிவிஜுவலில் இருக்க மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸை படிக்கிறதுக்கு பாப்புலேஷன் ஸ்டடீஸ் வேணும். அக்கேஷ்னலி a single gene product may produce more than one effect. For example, starch synthesis plantல ஒரே ஒரு ஜீனு மோர் தென் 1 எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இன் பீ சீட்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை 1 ஜீன். ஓகேங்களா? ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை 1 ஜீன். ஸ்டார்ச் சிந்தசிஸ்னால் அந்த சீடில் ஸ்டார்ச் இருக்கும், பட்டாணியில் ஸ்டார்ச் இருக்கும். இட் ஹேஸ் 2 alleles, capital B and small b.
starch is synthesized effectively by capital B homozygotes and therefore large starch grains are produced. Seed பெருசா இருக்கும். In contrast, small b homozygotes have lesser efficiency so that starch synthesis வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால smaller starch grains குட்டி seeds produce பண்ணுது. After maturation of seeds capital B and small b capital B ரவுண்டா இருக்கு பெருசா இருக்கறனால small b யோட இருக்கிறது குட்டியா இருக்கறனால wrinkled சுருக்கமா இருக்கு. Heterozygotes produce so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா capital B small b மெச்சூர் ஆயிடுச்சு. அப்போ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் heterozygotes capital B small b இருந்துச்சுன்னா heterozygotes produce round seeds and so capital B seems to be dominant alleles. ஓகேங்களா? ஸோ டாமினன்ட் alleles வந்து round seeds ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் டாமினன்ட். பட் the starch grain produced are of intermediate size in capital B small b seeds. heterozygote எடுத்து பார்க்குறோம். capital B பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. small b பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த போலங்கிரைனையும் இந்த எக்கையும் எடுத்து நீங்கள் கிராஸ் பண்ணால் capital B small bன்னு heterozygote கிடைக்குது. heterozygote சீட் எடுத்து செக் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்மீடியேட் சைஸ் ரவுண்டாகவும் இல்லை ரிங்கிள்டாகவும் இல்லை ரெண்டுக்கும் இடப்பட்ட சைஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இஃப் ஸ்டார்ச் கிரைன் சைஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபினோடைப் தென் ஃப்ரம் திஸ் ஆங்கிள் த allele ஷோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ ஸ்டார்ச் கிரைன் சைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பி பிளான்ட்லேயும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வருது. ஸ்டார்ச் கிரைன் சைஸ் வந்து யாரும் எடுத்துக்கல, ஷேப் எடுத்துக்கிட்டாங்க, சைஸ் எடுத்துக்கல. ஷேப் என்ன ரவுண்டு ரிங்கிள்டு எடுத்துக்கிட்டாரு மெண்டலை இங்கே குறை சொல்லக்கூடாது, அவர் ஷேப் தான் எடுத்துக்கிட்டாரு. சைஸ் எடுத்துக்கிட்டா கேபிட்டல் பி ரவுண்டாக பெருசாக இருக்குது, ஸ்மால் பி ரிங்கிள்டு சுருக்கமாக குட்டியாக இருக்குது. கேபிட்டல் பி ஸ்மால் பி இன்டர்மீடியேட் ரவுண்டாக பெருசாகவும் இல்லாமல் ரிங்கிள்டாக சுருக்கமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடப்பட்ட சைஸில் இருக்குது. அப்போ இதுவும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்ச் கிரைன் சைஸ் நீட் கொஷினில் கேட்பாங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது பேனா இங்கே இருக்கா. நீட் கொஷினில் கேட்பாங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள், ஸ்டார்ச் கிரைன் சைஸ் அண்ட் ஆன்டிரைனம் ஸ்னாப் ட்ராகனில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் கலர். ஸ்டார்ச் கிரைன் சைஸ் இன் பீ பிளான்ட், ஃப்ளவர் கலர் இன் ஆன்டிரைனம் ஆர் ஸ்னாப் ட்ராகன் ஃப்ளவர். ஓகேங்களா? சரி, தேர்ஃபோர் இதோட முடியுது. எப்போ சார் முடிப்பீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட முடியுது. தேர்ஃபோர் டாமினன்ட் இஸ் நாட் an autonomous feature of a gene or the product that it has information for. It depends as much on the gene product and the production of the particular phenotype from this product as it does on the particular phenotype that we choose to examine in case more than one phenotype is influenced by the same gene. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, capital B small b இது ரவுண்டு, இது wrinkled, இது இன்டர்மீடியேட். ஓகேங்களா? இப்போது டாமினன்ஸ் அப்படிங்கிறது இங்கே நாட் an autonomous feature of a gene or the product. ஸோ டாமினண்ட்டுங்கிறது ரவுண்ட் பெரிய சைஸ்டு சீடு அதிகமான ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணுச்சு. அட்டானமஸ் கேரக்டர் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் கிடையாது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுங்கிறது அட்டானமஸ் ஃபீச்சர் கிடையாது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்லேயும் கோடாமினன்ஸ்லேயும் டாமினன்ஸுங்கிறது அட்டானமஸ் ஃபீச்சர் கிடையாது. அதே போல் நம்ம எக்ஸாமின் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கேரக்டர் டாமினன்ஸாக இல்லை ரிசசிவாக, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக, கோடாமினன்ஸாக அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டாமினன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆன் த ஜீன் ப்ராடக்ட்னா ஃபீனோடைப் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் ஃபீனோடைப், அதான் ஜீன் ப்ராடக்ட், ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் இட் டஸ் ஆன் பர்டிகுலர் ஃபீனோடைப் தட் we choose to examine in case more than one phenotype is influenced by the same gene. ஒரு ஜீன் more than one phenotype இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா டாமினன்ஸ் அட்டானமஸ் ஃபீச்சராக இருக்காது. ஓகேங்களா? அவ்வளோதான். தட் இஸ் வாட் ஹியர் இஸ் எக்ஸ்பிளைன்டு. ஓகே, இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?
தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கேளுங்க. யாருக்காவது ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கேளுங்க.